ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய உம்முடைய வார்த்தையின் செய்தி எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு கிடைக்கும்படி அருள் புரிவீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே, தந்தையாகிய ஆவியானவராகிய தகப்பனே, உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கூடாதவைகளும் இல்லாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் பேசாதபடி தகப்பனே, நீர் சொல்லினவைகளும் நீர் விளம்பினதும் நீர் கற்பித்ததும் நீர் எச்சரித்ததுமான காரியங்களுக்கு மேலானவைகள் ஒன்றையும் கூட ஒருபோதும் பேசாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய நாமமாகிய அக்கினி, இரத்தமாகிய அக்கினி, இவைகளிலே நீர் சொன்னவைகளில் ஒன்று கூட மீறாதபடி என்னிலே உமக்கு பிரியமில்லாதவைகளை சுட்டரித்து போடுவதாக, சுட்டரித்து போடுவதாக, சுட்டரித்து போடுவதாக. உம்முடைய ஆமென், ஆமென். உமது நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உம்முடைய வசனமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபாவரங்களும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் உம்முடைய அன்பும் ஆண்டவரே அரவணைப்பும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டு கொள்வதாக. நீர் மாத்திரமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. உம்முடைய மகா பரிசுத்த அன்பின் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்து கொள்ளும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் என்கிற வார்த்தையிலே கர்த்தர் பேசிக்கொண்டு வரார். நாம் காண்கிற, நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் அநேகவற்றை காண்பது கர்த்தருக்கு ஏற்புடையதல்லாத பிடிவாதத்தை தான் நம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் ஒரு சில இடங்களில் இருக்கலாம், ஒரு சில இடங்களில் இருக்கலாம். ஆனால் அது கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதமாக இராதபடி அதை அவர்களையும் அவர்களை சேர்ந்தவர்களையும் அடித்து போடுகிற ஒரு பிடிவாதமாக சில வேளைகளிலே காணப்படலாம். ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் இருக்குமானால் நிச்சயமாக அழிவிலிருந்து தப்பித்து, அழிவின் குழியிலிருந்து தப்புவித்து, மரணத்தின் குழியிலிருந்து தப்புவித்து, நாம் பயந்து அலறுதல்களிலிருந்து நம்மை தப்புவித்து, சகல கோடி தீங்குகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் பேராபத்துகளிலிருந்தும் நம்மை தப்புவித்து, பொல்லாத மனுஷருடைய கரத்திலிருந்து நம்மை தப்புவித்து, அந்தகார வல்லமைகளிலிருந்து நம்மை தப்புவித்து, சர்ப்பத்தின் சகல தந்திர மந்திர சூழ்ச்சிகளிலிருந்து, கண்ணிலிருந்து, வலையிலிருந்து, சுருக்கிலிருந்து நம்மை தப்புவித்து, சகலவிதமான இடர்களுக்கும் இடையூறுகளுக்கும் இடைஞ்சல்களுக்கும் தடைகளுக்கும் நம்மை தப்புவித்து, நம்மை தப்புவித்து, நம்ம நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி செய்து நித்திய ஜீவக்கரையிலே கொண்டு போய் அவரோடு கூட சேர்த்து வைத்துவிடும். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் சேர்த்து வைக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வச்சிருக்கிற மெய்யான உண்மையான மேலான நோக்கங்கள், சித்தங்கள், அவர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், நல்ல அவருடைய விருப்பங்கள், அவருடைய நாம மகிமையின் விருப்பங்கள் சகலவற்றையும் நிறைவேற்றி முடித்து விடுவார், நிறைவேற்றி முடித்து விடுவார். அது செய்கிறவர் ஒருவர், கர்த்தர் மட்டுமே. கர்த்தர் ஒருவர் மட்டுமே. மனித வாழ்க்கையில் காணப்படுகிற அநேக வாக்குறுதிகள் எல்லாம் பொய் வாக்குறுதிகள். மனுஷர் போடுகிற அத்தனை திட்டங்களும் ஃபெயிலியர், அத்தனையும் ஃபெயிலியர். ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள் நல்ல திட்டங்களும் நல்ல நோக்கங்களுமாய் கர்த்தர் வகுத்து வைத்திருக்கிறார். அதன் காலத்திலே இதை நிறைவேற்றி தம்முடைய பிள்ளைகளிலே மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். கடந்த முறை பார்த்தோம். மைக்கு வேணும். கடந்த முறை பார்த்தோம் 22ஆம் அதிகாரம் 1 to 21 வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 1 சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேயு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன் நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தும் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களில் அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். இந்த வார்த்தை வரைக்கும் அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று
சொன்னார். கடந்த வாரம் இதிலிருந்து தான் கர்த்தர் பேசிக்கிட்டு வந்தார். சவுல் என்பவர் யார்? அவர் கமாலியன் பாதத்தில் நல்லா படித்த ஒரு வேதத்தை, நியாயப்பிரமாணத்தை மிக நன்றாக படித்தவர். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர், யெகோவா தேவனை மட்டும், பிதாவாகிய தேவனை மட்டும் வழிபடுகிறவர், கிறிஸ்துவை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர். அவர் தேவனை, ஒரே தேவனை பக்தி வைராக்கியமாக பின்பற்றினவர், அதிலே பிடிவாதமாக இருந்தவர். ஆனாலும் கிறிஸ்து இல்லாத பிடிவாதம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கிறிஸ்து இல்லாத வழிகளும் காரியங்களும் கிரியைகளும், கிறிஸ்துவின் நாமம் அல்லாதது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது, அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கிறிஸ்து இயேசு இல்லாமல் பிதாவினிடத்திற்கு எந்த ஜெபமும் போவாது, எந்த விண்ணப்பமும் போவாது, எந்த கண்ணீரும் போவாது, எந்த வேண்டுதலும் போவாது, எந்த கூப்பிடுதலும் போகாது, என்ற மன்றாட்டும் போகாது. பரலோகத்துக்கும் போக முடியாது. பரலோகத்துக்கும் ஏசப்பா இல்லைன்னா பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாகத்தான் போக முடியும். அவர் இரத்தத்தின் மன்னிப்பை பெற்று, அவர் கிருபையின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று தான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர, கிறிஸ்து இயேசு இல்லாமல் ஒன்றுமே பிதா செய்யவே மாட்டார். அப்போ இவர் இவ்வளவு வைராக்கியமாய் இவ்வளோ தூரம் அவரே சொல்கிறார் விவரமாக, நான் ஆண்டவரே இப்படி நடந்தேனே, மரணம் பரியந்தமும் ஒவ்வொருவரையும் போட்டு சிறைச்சாலையில் தள்ளி அடித்தேனே, கொன்றேனே, ஸ்தேவானையே கல்லெறிஞ்சு கொள்றதற்கு நானும் உடந்தையாக இருந்தேனே, கொன்னவர்களுடைய அவங்களுடைய ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் நான் காவல் காத்துக்கிட்டு இருந்தேனே, இது எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமே, உம்மை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு தெரியுமே, எல்லாமே தெரியுமே, எப்படி ஆண்டவரே என்றெல்லாம் அவர் தேவனிடத்தில் அங்கலாய்க்கும் போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சாட்சிகளை, அதனால் உன்னை புறஜாதியார் இடத்துல உன்னை கொண்டு போகிறேன் என்று கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய ஊழியத்தை, கர்த்தராகிய தேவன் புறஜாதிகள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை, ரட்சிப்பின் எழுப்புதலை அவர் வாழ்விலே கர்த்தர் முன்குறித்ததுனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அங்கே தான் சவுலை கர்த்தர் சந்திக்கிறதே அங்கே தான், அந்த இடத்துல தான், அங்கே தமஸ்குக்கு போகிற வழியில் தான் சந்திக்கிறாரு. அங்கே தான் அவருக்கு பார்வையெல்லாம் போது, மேலேருந்து விழுறாரு. கர்த்தர் பேசுகிறாரு, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று. அவருடைய வெளிச்சத்தை கண்டு எல்லாரும் கீழே, குதிரையிலேருந்து எல்லாம் கீழே விழுந்தாங்க. வெளிச்சத்தை பார்த்தாங்க. ஆனால் ஏசப்பா பேசுகிற சத்தத்தை சவுலை தவிர வேறு யாரும் கேட்கல. சவுலை தவிர வேறு யாரும் கேட்கல, கேட்கவும் முடியாது. அவருக்கு பார்வை போயிடுச்சு. கர்த்தர் அப்புறம் ஆண்டவரே நீர் யார் என்று சொன்னால், இப்போ சொல்கிறார் ஏசப்பா அது நான் தான் இயேசு, இந்த மாதிரி நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாரு. அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்கிறார். அதுக்கு நீ போ, உனக்கு அங்கே சொல்லப்படும், நீ போன்னு சொல்கிறாரு. அவரோடு இருந்தவங்க தான் அவரை கைலாக்கு பிடிச்சி அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க, அவரை கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரரை கர்த்தர், அனனியா என்கிற ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறார் கர்த்தர். அவரும் கர்த்தரிடத்தில் இவன் பொல்லாத மனுஷனாச்சே ஆண்டவரே, என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன், அவனை நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் அனனியா என்ற ஊழியக்காரருக்கு அந்த அச்சத்தை போக்கத்திற்காக சொல்கிறாரு. சொல்லி அப்புறம் அவர் அனுப்புகிறார், நீ போய் ஜெபம் பண்ணு, அவன் என்னை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கிறான், நீ போ, அவனுக்கு பார்வை அடையணும், நீ போ, என் நாமத்தினாலே அவனை பார்வை அடைவாக என்று சொல்லு, அவனுக்கு நான் பார்வையை கொடுப்பேன் என்று. தேவன் சவுலை குதிரையில் வரும்போது, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வரும்போது தேவன் அவனை சந்தித்தார், வெளிச்சத்திலே சந்தித்தார். வெளிச்சத்தை அனுப்பி தேவன் அவனை சந்தித்தார், அவனோடு கூட பேசினார். கண் பார்வை போயிற்று. ஆனால் 3 நாள் கழித்த பிறகு ஏசப்பாவே வரலாம்ல, திருப்பி வந்து பார்வையை கொடுக்கலாம் இல்லையா? இல்லை, அவருடைய வழி நடத்தலை நம்மளால் சொல்ல முடியாது.
அவருடைய வழிநடத்தல் வித்தியாசம். அதில் தவறு எதுவும் இருக்காது, பிழை எதுவும் இருக்காது. அவர் தம்முடைய தீர்க்கதரிசியை தான் அனுப்புகிறார், தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி அவர் நாமத்தினாலே பார்வை அடைவாக என்று பார்வை அடைகிறார். பிறகாலே அவர் கர்த்தரிடத்தில் அநேக நாட்கள் ஜெபித்திருப்பார், பாவ மன்னிப்பு கேட்டு ஜெபித்திருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது ஞான சிருஷ்டி அடைந்து கர்த்தரை தரிசிக்கிறார். கர்த்தருடைய தரிசனம் அவருக்கு கிடைக்குது. இந்த ஸ்லாக்கியங்கள்லாம் கிடைத்து கர்த்தர் அவருக்கு ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அதன்படி நான் உனக்கு சொல்கிறேன், அதன்படி நீ என்ன செய், நீ போ என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். எடுத்துட்டிங்களா? 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரும். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆமாம், சொல்கிறாரு. அநேக நாட்களாய் சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாட்களாய், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, பல வாரங்களாக இருந்திருக்கும். சூரியனே உதிக்கலை, சூரியனே தெரியலை, நட்சத்திரமும் தெரியல. அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரே இருட்டாக இருக்கும். கடலில், தண்ணி மேலே, கடலில் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மகா பயங்கரமான சூழ்நிலை. அப்போ சூரியனாவது நட்சத்திரம்னு சொல்லும்போது எதுவுமே தென்படலை, எதுவுமே தெரியலை, எந்த ஒரு வெளிச்சமே இல்லை, எல்லாமே கும்மிருட்டு என்று சொல்லும் பொழுது இனி நாம் மீட்கப்படுவோம், விடுவிக்கப்படுவோம், நமக்குரியது நன்மைகள், நமக்குரிய ஆசீர்வாதங்கள், நமக்குரியது என்று எதுவுமே இல்லை, கிடையாது என்கிறது போல. இனி சூரியன் உதிக்காது, இனி நட்சத்திரம் தோன்றாது, வெளிச்சம் உண்டாகாது. நாம் இருக்கிற அந்த தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த நிலைமை, தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த பயத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த நிலைமை, சூழ்நிலை மாறாது. மழை நிற்கவே, அழிக்கிற மழை நிற்காது, அழிக்கிற காற்று நிற்காது, அலைகளின் கொந்தளிப்புகள் நிற்காதது போல, எப்படி போல? நிற்காதது போல அப்படி காணப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இன்னும் அநேக துன்பங்களை எல்லாம் கர்த்தர் முதலே சொல்லிட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் அவர் எவ்வளவாய் பாடுபட, அவர் நாமத்துக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் முன்னமே தீர்மானித்து வைத்திருந்தார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 கொரிந்தியர் இதை பார்க்கணும். 2 கொரிந்தியர்
11ஆம் அதிகாரம் 21 அவர் எப்படிப்பட்ட பாடுகளை, எப்படிப்பட்ட தாங்க முடியாத கஷ்டங்களை எல்லாம், கொடூரங்களையெல்லாம் அனுபவிச்சார் என்று 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21-27. நாங்கள் பலவீனரான போது எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியினமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு? நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். சரி, இது நமக்கு தெரியும். நிறைய தெரியாது. தெரியும் நம்ம சொல்லுவோம், ஆனால் தெரியாது. தெரியும்னு சொல்லுவோம், ஆனால் தெரியாது. தெரியாது. ஒரு தண்ணி வீட்டு வாசப்படியில் வந்து ஒரு சேறு வாசப்படியில் வந்துட்டா, என்னது ஒரு அழுக்கு வாசப்படியில் வந்துட்டா, அல்லது ஒரு தண்ணி கொஞ்சம் உள்ளே வந்துட்டா, எங்கேயாவது தண்ணி வந்துட்டா, நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம், நாங்கள் ஏன் இப்படி வாழ்கிறோம், நாங்கள் ஏன் உயிரோடு கூட இருக்கிறோம், நாங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு வாசஸ்தலத்தில் இருக்கணும், இன்னும் அழுவுறவங்க, கதறவங்க, உயிரை எடுத்துக்கோங்க, எதுக்காகன்னு மாரில் அடிச்சுக்கிறவங்க, முகத்தில் அடிச்சுக்கிறவங்க, இன்னும் அகப்பட்டவங்களை அடிக்கிறவங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க. இது இதுக்கு இப்போ வாசித்ததில் இது அதில் பொருந்துமா? இப்போ வாசித்த இந்த பாடுகள், பவுல் பட்ட பாடுகளில் இது பொருந்துமா? அந்த பாடுக்கு இது பொருந்துமா? பொருந்தாதா? பொருந்தாது. மற்ற பிரச்சனைகள், மற்ற காரியங்கள், மற்ற இதெல்லாம் இருக்குது, நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. அதுலேயும் இது பொருந்துமா? பொருந்தவே பொருந்தாது. இங்கே அவர் சொல்லுகிற காரியம், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் முதல்ல சொல்கிறார், அதிகமாய் பிரயாசப்பட்டவன், ஆண்டவருடைய நாமத்தினால அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 ஆக அடி, 39 அடின்னு 5 தடவை அடிச்சிருக்காங்க. 39 தடவைன்னு 5 தடவை அடிச்சிருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும்? இப்போது ஒருத்தர் ஜாட்டியில் பலார்னு அடிக்கிறாங்க ஒரு அம்மாவை, பலார்னு முதுகில் ஜாட்டியில். நல்ல அந்த ஜாட்டின்னா கம்பி நல்ல ஊக்கு வச்ச இதில் ஒரு போடுறாங்க. எப்படி இருக்கும்? ஒரு பத்த சதை வந்துடுது, அது மாதிரி 39 தடவை அடிக்கிறாங்க குனியை வச்சு. அடிக்கிற மாதிரியா? இது என்ன அடின்னு அடி? ஒரு அடியிலே என்ன சொல்லிவிடும்?
ஆண்டவரே நீரும் வேண்டாம், உம்முடைய ஆலயமும் வேண்டாம். தெரியாதனமா ஆலயத்துக்கு வந்தே தீர்வேன்னு தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம ஏற்றுக்கொண்டுட்டேன். முன்னரே எனக்கு இது தெரிஞ்சிருந்தா நான் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டேன். இப்படி பரட்டி 39 அடி சாட்டியில் பின்னுன்னு 40 அடி அடிக்கக்கூடாது அந்த கட்டளை. 39 அடி. ஒருவேளை 39 அடி வாங்கிட்டு 40 அடி அடிக்கணுமா? ஆனால் வேதத்தில் கொடுக்குற கட்டளையில் அப்படி அடிக்கக்கூடாது. 39 தடவை தான் அடிக்கணும். போயா 39 தடவை அடிச்சிட்டேன், ஒரு அடிக்கு என்ன பாக்கி, அடிச்சிருன்னு சொல்லிடுவோம் நம்ம. 39 அடிக்கு உயிரோட இருப்போமான்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது, எப்பயோ கிறிஸ்துவ மறுதளிச்சுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி இருப்போம். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் என்பது சாதாரணமானது அல்ல. சாதாரணமானது அல்ல. பழுக்குன்னு போட்டு சாத்துன்னா இவர் ஒன்றுமே கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லவே இல்லை. அப்போ அந்த அடி அது மாதிரி அந்த மாதிரி 5 தடவை அவர் அடிச்சிருக்காங்க. 39 தடவைன்னு ஒவ்வொரு சூழ்நிலையில் அடிச்சிருக்காங்க அவர். அப்படி அடிச்சிருக்காங்க. அப்புறம் 3 தரம் மிலாறுகளாலே அடிபட்டேன். ஒரு விசை கல்லால் அவர் அடின்னு அடிச்சிருக்காங்க. கல்லால் அது ஒன்றும் வலிக்காது, அது ஒன்றும் தாராக பிச்சுக்கும். கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். ஒரு தடவை கப்பல் சேதத்தில் இதானாலே கப்பலே ஏற மாட்டேன்னு ஒரே ஓட்டமாக ஓடிடும். கப்பல் பக்கமே போக மாட்டேன். கப்பல் சேதத்தில் இருந்தேன். ஒரு ராப்பகல் முழுவதும் கடலில் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். அநேக தரம் என்ன செய்தாராம்? பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களில் சொல்கிறார் லிஸ்ட்டு. தூங்கிறாதீங்க, கொஞ்சம் கவனமாயிருங்க. ஆறுகளால் வந்த மோசங்களும் கள்ளர்களால் திருடர்களால் வந்த மோசங்கள். கள்ளர்களும் திருடர்கள் வழி பிரயாணத்தில் போக்கில் வரத்தில் கள்ளர்களால் வந்த மோசங்களும் என் சுய ஜனங்களால் என் சுய பவுலை தான் இந்த அடிக்கிறாங்க. சவுலாக இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பவுலை தான் இந்த பின்னுறாங்க. அப்போ சுய ஜனங்களால் அப்படின்னா சொந்த ஜனங்களால், சொந்தக்காரங்களால், உறவினர்களால், சொந்தக்காரங்களால் வந்த மோசங்கள். மோசம் போக்கினவர்களோடவே நம்ம சம்பாஷிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைய காலகட்டங்கள். மோசம் போக்குகிறவர்களிடத்திலேயே சம்பாஷணையை வைத்துக்கொண்டு ஐக்கியத்தை வைத்து கொண்டிருக்கிறவர்கள், தங்கள் பிரச்சனைக்கு ஒரு வகையில் ஒரு மறைவில் வேறாக இருக்கிறவர்கள்ட்டையே தகவல்களை கொண்டு போகிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எதை விரும்பினார்களோ அது நடக்குது, எதை அவர்கள் வேண்டுகிறார்களோ அது நடக்குது என்று யாருக்கு நடப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களுக்கு அது நடக்குது, அவர்கள் குடும்பத்தில் நடக்குது, அவர்களில் யாராவது ஒருவருக்கு நடக்குது என்பது அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறவர்களே அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். எங்களுக்கு இப்படி நடக்குது, இப்படி நடந்து கொள், எங்களுக்கு இன்னும் இது நடக்கணும்னு, இன்னும் அதிகமாக நடக்கணும்னு ஜெபித்துக்கொள், இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஜெபித்துக்கொள். அவங்களுக்கு இன்னும் அதிக சந்தோஷம், இன்னும் அதிக சந்தோஷம். ஆனால் பவுல் அப்படி இல்லை. பவுல் அப்படி அல்ல. சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும்
கள்ள சகோதரர்களால், ஊழியத்தில், சபையில், ஊழிய பாதையில் உள்ள கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்களினாலும், அவருடைய சகல பிரயாசத்தினாலும் வருத்தத்தினாலும், அதிக முறை கண் விழிப்பினாலும். கண் விழிப்புனா புரியல, தூங்காத நாட்கள், தூங்காத காலங்கள், கண் விழிப்பினாலும், பசியினாலும். அது நல்லா நான் அறிகிறேன், அதை அன்றா உணர்றேன், இதை நன்றாக உணர்றேன். அதிக பசியினாலும், தாகத்தினாலும், அநேக முறை உபவாசங்களினாலும். ஒரு பொழுது உபவாசத்தை சொல்லி ஓட்டுறதில்லை. இது கர்த்தருக்கு ஏற்ற ஒரு 3 நேர உபவாசங்களினாலும். அந்த உபவாசத்தில் இருந்து வேண்டாததை பேசுகிறவராயிருக்கிறபடி இருக்கிற ஒரு உபவாசமாயிராதபடி கர்த்தருக்கு ஏற்றமாய் பேசுகிற நபராக இருக்கிற ஒரு உபவாசம். மனுஷர்களை உபவாசம் இருந்து மனுஷர்களை பீறி போடுகிற ஒரு உபவாசத்தை அவர் எடுக்கலை. அந்த மாதிரியான உபவாசத்தை அவர் எடுக்கலை. மனுஷர் பேரிலே குற்றம் சாட்டி மனுஷருடைய வீழ்ச்சியையே பேசுகிற ஒரு உபவாசத்தை அவர் செய்யலை. கர்த்தருக்கு ஏற்ற உபவாசங்களிலும், குளிர் தாங்க முடியாத குளிர்லையும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவ்வளவு இருக்கு. இவைகள் முதலானவைகள் எல்லாம் எல்லா சபையும் குறித்து உண்டான கவலை என்னை நாள்தோறும் நெருக்கு. இவைகளுக்கு மேலே கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்த இது எனக்கு அதிகமாய் கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறார் பவுல், எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறார் பவுல். ஒருவேளை ஒருத்தர் சாப்பிட வரலன்னா வேதனைக்கு எனக்கு பவுலை காட்டிலும் அதிக வேதனைக்குள்ளாகிறேன். ஒருவர் சாப்பிடலைன்னா நான் அவ்வளோ வேதனைக்குள்ளாகிறேன் அப்படின்றாங்க. ஒருவர் ஒரு இடத்துக்கு வரவில்லை என்றால், ஒரு கூடுகைக்கு வரவில்லை என்றால், பவுலுக்கு வந்த மோசங்களை காட்டிலும் எனக்கு வந்த மோசங்கள் அதிகம் என்று அறிக்கையிடுகிறார்கள். இது தகுமோ? இதுக்கு ஒப்பாகுமோ? இவ்வளோ இப்பாடுகளுக்கு இவைகளெல்லாம், இக்காலை பாடுகள் எல்லாம் இதுக்கு ஒப்பாகுமா? அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஏண்டா இங்க வந்தோம், இந்த ஊழியத்துக்கு ஏண்டா ஆண்டவருடைய இதுக்கு வந்தோம்னு நினைச்சிருப்பாரா? இல்லை. நினைத்ததா இருந்தால் போட்டிருக்கோம். அப்படி எதுவுமே இல்லை. அதில் 2 கொரிந்தியர் 11:31 என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்றும் அறிவார். பொய் சொல்லுவதில்லை என்று அறிவார். இப்போ நினைவில் இருக்கா எத்தனை வகையான பாடுகள், எத்தனை வகையான இந்த பாடுகள் மத்தியில் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 27:20 அநேக நாட்களாய் சூரியனாவது நட்சத்திரமாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்துக்கொண்டே இருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. நம்மில் பலர் இருக்கலாம், இன்னும் சூரியனே காணலை, நட்சத்திரத்தையே காணலை, இருட்டாக இருக்குது, எல்லாமே இருட்டாக தான் இருக்குது, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்குமோ, சூரியனே வராமலேயே வெளிச்சம் வராமலேயே போயிடுமோ, நட்சத்திரத்தை இனி காணாமலேயே போயிடுவோமோ, இந்த அடிக்கிற காற்று அப்படின்னா பிரச்சனைகள், பெருங்காற்று பெருமழையெல்லாம் என்னது பிரச்சனை. எனக்கு வர மாதிரி யாருக்குமே கிடையாது. இதில் இப்போ வாசித்ததில் ஏதாவது ஒன்று இருக்குதா? பவுலை குறித்து வாஸ்தமே. இப்போ 39 அடியில் ஒரு அடி வாங்கியிருக்கீங்களா? ஒரு அடி கொடுத்துருக்கோமே தவிர ஒரு அடி வாங்கினதில்லை. அவன் என்ன கொடுக்க வருது? நான் முந்தி போய் ஒரு அடி கொடுத்துட்டு வந்துடுவேன். அவன் இதுக்கு தான் யோசிக்கிறான்னு தெரிஞ்சே போயிட்டு வந்து ஆச்சிடுவேன். நான் அப்படிப்பட்டவா, நான் இந்த வம்சத்தை சேர்ந்தவா, இந்த குடும்பத்தை சேர்ந்தவா,
அப்படின்னு லுங்கியை கட்டிக்கிற மாதிரி நான் எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை கட்டிக்கின்னு ஓடி போய் எதையும் யோசிக்காமல் போகிறாள். இப்படியெல்லாம் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாளை குறிக்கிறார்கள், இந்த நாளை குறிக்கிறார்கள், இந்த நாளை குறிக்கிறார்கள் என்று பவுலை விட நான் அதிக கஷ்டப்படுறேன், பவுலை விட நான் அதிக பாடுபடுறேன், பவுலை விட அதிக அவமானப்படுகிறேன் என்று சொல்வது தகுமா? தகுமா? அது தகுமா? கடலில் இருக்க தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சா? இல்லை. கடலில் இருக்க தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால் யார் இருப்பா அந்த பட்டணத்தில் உயிரோட? ஒருத்தரும் உயிரோட கூட இருக்க மாட்டார், உயிரோட கூட இருக்க மாட்டார், இருக்க மாட்டார். அப்போது சொல்கிறார், இப்படியெல்லாம் இருக்குதே, இப்படியெல்லாம் இருக்குதே, அவ்வளோ இதற்கே முற்றிலும் அவரே அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிற அவரே சொல்கிறார், நம்பிக்கை போயிடுச்சு, நம்பிக்கை போயிற்று, நம்பிக்கை போயிற்று, இனி அவ்வளோதான் என்று என்ற நிலை. அவர் பொய் சொல்லலை, அதை உண்மையாக தான் சொல்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட சூரியன் வராத நேரத்தில், நட்சத்திரமே தோன்றாத நேரத்தில் உடனே வரல கர்த்தருடைய தூதன். அநேக நாட்களுக்கு பிறகு வராரு கர்த்தருடைய தூதன். வந்து அவரிடத்துல சொல்கிறார், ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணன் சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரும் தேவன் உனக்கு சகாயம் பண்ணினார். ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கப்பர் சேதமே இல்லாமல் வேறு எதுவும் வராது. ஒரு தீவில் போய் நம்ம விட வேண்டியிருக்கும், ஒரு தீவுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும் என்று சொல்கிறார். ஒரு தீவுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும் என்று சொல்கிறார். அதே மாதிரி சம்பவம் நடைபெறுகிறது, சம்பவம் நடைபெறுகிறது. கப்பல் உடைஞ்சு இவங்க எல்லாம் இதுலேருந்து கரையேறி ஒரு இடத்துக்கு வர்றாங்க, ஒரு தீவுக்கு வர்றாங்க. இப்போ உயிர் பொழைச்சி இவ்வளோ நாள் உயிர் பழைப்போமோ என்ற நிலையிலிருந்து கர்த்தரால் மீண்டு ஒரு இடத்துக்கு வர்றாங்க. இப்போ ஒரு தீவுக்கு வந்துடுறாங்க, தீவுக்கு வந்துடுறாங்க, தீவுக்கு வந்துடுறாங்க. வந்தபோது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1-10. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். 2 வசனம் பிரகலவம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு, கர்த்தரால ஒரு தீவுக்கு வந்து கரை சேர்ந்துட்டாங்க, புரியுதுங்களா? ஆனால் இப்போ அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், அவங்களும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தவிர அவங்க கையில் எதுவுமே கிடையாது. எல்லாமே எங்கே போயிடுச்சு? கடலில் போயிருச்சு. அவங்க கப்பலில் கொண்டு வந்த தானியங்கள், சாப்பாட்டுக்கான ஆகாரத்துக்குரியவைகள், மளிகை ஜாமான், அது இது அவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்களோ, போஜனத்துக்கென்று கொண்டு வந்ததும் இராணுவ தளவாடங்கள் உள்பட அத்தனையும் எங்கே போயிடுச்சு? கடலுக்குள்ளே போயிருச்சு. ஒன்று விடாமல் எல்லாம் போயிடுச்சு, கடலுக்குள்ளே போயிடுச்சு. இவர்கள் ஜீவன் தப்பி, இவர்களும் இவர்களுடைய சரீர உடுப்பும் தவிர இவங்க கையில் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு கரைக்கு வந்துட்டாங்க, மெலித்தா என்கிற ஒரு தீவுக்கு வந்துட்டாங்க. அந்த தீவுக்கு இவங்க தான் முறை வர்றாங்க. அந்த தீவுக்கு வர்றாங்க. இவங்க அந்நிய மனுஷர், வேற ஏதோ சேர்ந்த மனிதர். அங்கே வாழ்கிற தீவில் வாழ்கிறவர்கள் வேற இதை சேர்ந்தவர்கள். இவர்களை பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் ரொம்ப அன்பு காட்டினாங்க. ரொம்ப என்ன காட்டினார்கள்? அன்பு காட்டினார்கள். அன்பு காட்டி அவர்களுக்கு அவர்கள் மழையிலெல்லாம் நனைஞ்சு, தொப்பக்கட்டையை கடலில் நனைஞ்சு, மழையில் நனைஞ்சு, நெடுநாளாய் நனைந்திருக்கிற அவங்க சரீரத்துக்கும் அவர்களுடைய உடைகளுக்கும் அவர்கள் நெருப்பு மூட்டி, அவங்கள நல்ல நெருப்பு மூட்டி அந்த உடைகளெல்லாம் ஆறும்படி, அவர்களுக்கு வேறு எதுவும் குளிர் ஜுரங்கள் எதுவும் வந்துகிந்து ஜன்னி கிண்ணி வந்துடக்கூடாது என்று பல விதத்தில் அவர்களுக்கு நல்ல சௌரியத்தை ஏற்படுத்தி
கொடுக்குறாங்க. இப்போ அவங்க நெருப்பை மூட்டி இதெல்லாம் கூட்டி கொண்டு இருக்கும்போது அவங்க சம்பாஷணை பண்ணியிருப்பாங்க, பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எங்கிருந்து வந்தாங்க, எதில் வந்தாங்க, என்ன ஆச்சு, நடுவழியில் என்ன ஆச்சு, கப்பல் சேதம் உண்டாச்சு, அதில் இப்படி தேவன் காப்பாற்றி இப்படி கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கிறாருன்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. பேசியிருப்பாங்களா, பேசியிருக்க மாட்டாங்களே. எல்லாம் பேசிக்கொண்டு இப்படிப்பட்ட பெரிய ஆபத்திலேருந்து கடவுள் எங்களை தப்பு வச்சு இப்படி கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு, நம்பிக்கையெல்லாம் இழந்து போன சூழ்நிலையில் எங்களுக்கு கடைசி நேரத்தில் தேவன் எங்களை தப்பு வச்சு இங்கே கூட்டு வந்தார் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 3ஆம் வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைந்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, இப்போ இந்த 2 வசனத்தோட நிறுத்துவோம். பவுல் இந்த நெருப்பம் போட்டுக்கிறதுல 2-3 கட்டையை எடுத்து போடுறாரு. போடும்போது ஒரு பெரிய விரியன் பாம்பு கடிச்சு தொங்குது. கடிச்சிட்டு போல, கடிச்சிட்டு தொங்குது. 2 நிமிஷத்துக்கு மேலே இதை கடிச்சா உயிரோடு இருக்க முடியாது. 2 நிமிடத்துக்கு மேலே புரியுதுங்களா? கற்பாம்பூச்சி நம்மளை கடித்தாலே பாம்பு கடித்த மாதிரி அலறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கற்பாம்பூச்சி மேலே ஓடினாலே, கட்டுப்புரியாம் பாம்பு உடம்பு மேலே ஓடின மாதிரி அலறவங்க இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாம்பு விஷ ஜந்து கடிச்சிருச்சு. கடுமையான விஷம் உள்ளது, கடிச்சு தொங்குது. இதுக்கு முன்னாடி அந்த மனுஷர்கள் இவரை பார்த்து இவரையும் இவரை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல அன்பு காட்டி அவங்களுக்கு வேண்டிய எல்லா சௌரியத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப அக்கறையாக கவனிக்கிறாங்க. அப்படி இருந்தவங்க இப்போ இந்த பாம்பு கடித்த உடனே அவங்க மனநிலையெல்லாம் மாறிடுச்சு. என்ன, இந்த பாம்பு இவனை கடிக்குதுன்னா, கடிச்சு தொங்குதுன்னா, அப்படின்னா இவன் கடவுளுடைய கோபத்துக்கு ஆளானவன். இப்படி தப்பி வந்தும் கூட இந்த பாம்பு அவனை கடிக்கிறதுனால அவன் கடவுளுடைய கோபத்துக்கு ஏதுகரமானவன் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு 5:6 அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு. இப்போ எதில் விழுந்துருச்சு அந்த பாம்பு? எதுக்குள்ளே விழுந்துருச்சு? தீயில் தானா விழலை, அவர் உதறி அந்த தீயில போட்டார். இப்போ அந்த தீயில போட்டால் பாம்பு என்ன ஆகும்? செத்து போயிடும். ஆனால் இவர் உடம்புல ஏறின விஷம் செத்துருமா? சாவாது. இந்த பாம்பு கடிக்கும்போது பவுல் கத்துனாரா? அபாயம் இட்டாரா? கூக்குரல் இட்டாரா? கூப்பாடு போட்டாரா? கத்துன்னு கத்தினாரா? காப்பாத்துங்கன்னு கத்தினாரா? பாம்பு கச்சிச்சுன்னு கத்தினாரா? ஒன்றுமே பண்ணலை. தேவனை நோக்கி அபாயம் இட்டாரா? இல்லை, எதுவுமே இல்லை, இருந்ததாக அங்கே இல்லை. அவன் அந்த பூச்சியை தீயிலே 5:6 அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். எப்படி ஐயா? பாம்பு விஷம், அதுவும் கொடிய நாகப்பாம்பு விஷம் உடம்புல போய் இரத்த ஓட்டத்தெல்லாம் நிறுத்தி இருதயம் வேலை செய்யாதபடி செஞ்சு மூளை வேலை செய்யாதபடி செஞ்சு உயிரை பறிச்சிரும். அது வேலை செய்யாமல் போச்சே எப்படி? கத்ரால. சரி, இவருடைய பிடிவாதம் எந்த வகையை சேர்ந்ததாக இருக்குது? ஒரு உதாரணத்துக்கு யாரோ ஒருவர் வச்சுக்கோமே, பேரை குறிப்பிட வேணாம், யாரோ ஒருவர் இப்படி கடிச்சிருச்சு. இப்படி ஒரு ஐயாவையோ ஒரு அம்மாவையோ யாரோ ஒருத்தரை இப்படி கடிச்சிருச்சு, கடிச்சு தொங்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க?
கத்துவாங்களா கத்த மாட்டாங்களா? முதல்ல அதை பார்த்தாலே கத்துவாங்க. இது சடிதியாக அவருக்கு சம்பவிக்குது. கை அது இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது, கையை விட்டுருப்பாரு, அது வேலை மாட்டிக்கிச்சு. அண்ட் தேவன் அதை பார்த்துட்டு இருந்தார். இந்த ஆபத்து வரும், இந்த தீங்கு வரும், அது அவரை அழிக்காதபடி அது கத்தர் தான் செய்தார். ஆனால் கத்துவோமா கத்த மாட்டோமா? கத்திலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே 1 நிமிஷத்துலேயே போயிடுவோம். ஏன்னா இந்த விஷம் வேகமாக வேலை செஞ்சிடும், ரத்தத்தில் வேகமாக வேலை செஞ்சு மரணத்தை உண்டு பண்ணிவிடும். கண்டிப்பாக உண்டு பண்ணிவிடும். கத்திரும், கத்துன்னு கத்தலை. அவ்வளோ தைரியமாக இருக்கணும்னா அது சாதாரணமே அல்ல, சாதாரணமே அல்ல. வேறொரு விதத்தில் சவுலாக இருக்கும்போது இருந்த பிடிவாதத்தை விட கத்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவருடைய அபிஷேகமும் தேவ தரிசனமும் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு அதை காட்டிலும் 7 மடங்கு அதிகமாக இவருக்கு வேலை செஞ்சிருக்கு, அதிகமாய் வேலை செஞ்சிருக்குது. அவரை உபத்திரவப்படுத்தின அத்தனை உபத்திரவங்களும், அவரை மரண அவதிக்குள்ளே கொண்டு போன மரண அவதிகளும், அடிகளும், நொறுக்குதலும், காயங்களும், குளிரும், சேதங்களும், நிர்வாணங்களும், பசியும், பட்டினியும் ஆண்டவரை விட்டு அவரை பிரிக்கலை. ஆண்டவரை விட்டு பிரிக்கலை. இப்போ இந்த ஜனங்க இதை பார்த்துட்டு இந்த இது 6ஆம் வசனம் பாருங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, இப்போ என்னவாயிட்டாங்க? இப்போ என்னடா வீக்கம் கூட வரல, சுருண்டு உழுந்து சாவணும், சாவும் வரல, வீக்கம் வரல, ஒன்றும் பண்ணலை, எதுவும் சம்பவித்ததாக நடந்ததாகவே அவர் காட்டிக்கொள்ளாதபடி இருக்கிறாரு. அப்படின்னா வேறே சிந்தையாகி இவன் தேவன்தான், இவன் கடவுள் தான், இவன் வேற யாரும் மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக செத்துருக்கணும், அப்போ இவன் தேவன்தான் சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளேயே அவங்க என்ன செய்கிறாங்க? கடந்து போகிறாங்க. வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். பாருங்க, விசுவாசிக்கிறவர்களால் கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதத்தில் இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு ஏற்ற தேவரகமான விசுவாசத்தை உடையவர்களுக்கு நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை என்ன செய்வார்கள்? துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டார்கள். யோசித்து பார்க்கணும். பேசிக்கிட்டே வந்தோமா கடந்த நாட்கள்லாம்? இவ்வளோ நாளாக சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லுவோம். தேவனுக்கு தெரியும் நம்ம நடக்க கிரிய பேச்சு எல்லாம் அவருக்கு தெரியும். அவர்கிட்டருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது, பூசி முழுவலாம் முடியாது, அவருக்கு முக்காடெல்லாம் போடவே முடியாது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், கர்த்தருக்கு ஏற்ற வார்த்தைகளையே பேசுவார்கள். 18 சர்ப்பங்களை எடுப்பார்கள். என்ன? பாம்பு. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் விஷம், அதாவது சாவுக்கேதான விஷம் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இப்போ பவுலுக்கு என்னாச்சு? சவுலுக்கு அடிச்சது என்னது? சர்ப்பம். சர்ப்பமும் சர்ப்பத்தினுடைய விஷம், அது சேதப்படுத்தாது. இப்படிப்பட்ட வகையில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் சேதப்படுத்தாது, சேதப்படுத்தாது. சிலருக்கு இருக்கலாம், பாம்பு கடித்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் சீரியஸ் ஆகி பிறகு கர்த்தருடைய கிருபையில் பிழைச்சி உயிர் பிழைச்சி வரலாம். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இதுதான், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இதுதான். அது 2வது ரகம். அப்படியும் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள்,
அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். பிபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். பாருங்க, இந்த தீவில் ஒதுங்கினாங்க. இந்த தீவில் ஒதுங்குவோன்னு முன்னரே கர்த்தர் பவுலுக்கு சொல்லிடுறாரு. தரிசனத்தில் ஒரு தீவில் விழ வேண்டியிருக்குன்னு அவனு சொன்னதுனால தான் அவர் சொல்கிறாரு தீவில் போய் விழ வேண்டியிருக்குன்னு. அங்கு என்ன நடக்கணும்னு பவுலுக்கு சொல்லியிருக்க மாட்டார். அங்கே என்ன ரட்சிப்புக்கேற்ற காரியங்கள், ரட்சிப்புக்கேற்ற காரியங்கள். அங்கே பவுலை பாம்பு கடிக்கும், அதுலேருந்து அவனை ஒன்றாகாது, அதில் அவனை காப்பாற்றி கூட்டு வருவார். அங்கே உள்ளவனுங்கள்லாம் யார் இருதயத்தில் பேசணும், கொள்ளணும், என்ன செய்யணும், அங்கே அநேகர் எப்படி ரட்சிக்கப்படணும், அங்கே யார் கிறிஸ்துவெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும், அங்கே வியாதிஸ்தர்கள் குணமாக வேண்டிய காரியம் எல்லாமே அவருடைய திட்டத்தில் தேவன் வச்ச காரியம். அந்த தீவுக்கு ஒரு முதலாளி, அந்த தீவுக்கே சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். தீவுனா தெரியும் இல்லையா, ஒரு தெரு மாதிரி இருக்கும், நீளமாக இருக்கும். தீவு என்றால் கடலை சுற்றி இருக்கிற இடம், நடுவில் இருக்கிற ஒரு இடம் அது இருக்கும். ஒரு 100கணக்கான ஏக்கர் இருக்கலாம், 1000கணக்கான ஏக்கர் உள்ள இடமா இருக்கும். அந்த தீவுக்கு முதலாளி பபுலியு என்னும் பேர் கொண்ட ஒருவன் அங்கே இருந்தான். அவனுக்கு அங்கே அநேக நிலங்கள் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தானா. நல்லா கவனிச்சிருக்கிறான், நல்லா சாப்பிட வச்சு எல்லாம் அவங்களை நல்லா கவனிச்சு. அவனுடைய தகப்பன் இரத்த பேதியிலும் ஜுரத்திலும் இருந்தாராம். என்ன இருந்தாராம்? இரத்த பேதியிலும் ஜுரத்திலும் இருந்தாராம். பவுல் அவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அப்போ பவுலை குறித்து தேவன் திட்டமாக அநேக காரியங்களை இப்போ அவர் சம்பவம் வாசித்தால அவர் எப்படிப்பட்ட ஆபத்துகள், எப்படிப்பட்ட கட்டங்கள், எப்படிப்பட்ட அடிகள், நொறுக்குதல்கள், காவல்கள். அவர் எங்கேயாவது உலகத்தின் என்டர்டைன்மெண்ட்டில் போனேன் கொண்டேன் கொஞ்ச காலம் அப்படி இருந்தேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா பாருங்க? இல்லை தேவன் தான் அவரை குறித்து அப்படி சொல்லியிருக்காரா பாருங்க? இல்லவே இல்லை. அவர் படித்த படிப்பு கமாலியன் பாதத்தில் பெஸ்ட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட படித்தார். ஆனால் கிறிஸ்துவை அவர் ஏற்று கொள்ளலை. பிறகாலே அவர் படித்தது வீணாகலை. ஆனால் ஒரு இடத்துல சொல்கிறார், நான் படித்தது கொண்டது நான் எல்லாம் எனக்கு குப்பை என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். என் தேவனுடைய பாதபடியில் நாம் படிக்கணும். யார் பாதபடியில்? தேவனுடைய வேத எழுத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? வேத வசனம், வேத எழுத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவனுடைய திருவாய் மொழியிலிருந்து வந்தது தான் இந்த எழுத்துக்கள் எல்லாம். அப்போ அவர்கிட்டயே நீ டைரக்டா படிச்சா எப்படி இருக்கும்? மனிதர் தவறு செய்கிறோம், தப்புது செய்கிறோம், மதிகேட்டில் போயிடுறோம், மதியினத்தில் போயிடுறோம், புத்தியினத்தில் போயிடுறோம், புத்தி பிசக்கா போயிடுறோம், என்ன புத்தி மழுங்கி போயிடுறோம். அந்த காலங்கள் நம்மை அழிவுக்கான ஒரு காலத்துக்குள்ளே கொண்டு போகுது, மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ளே கொண்டு போகுது, மிகப்பெரிய ஒன்றுமில்லாத நிலைமைக்கு கொண்டு போகுது. ஆனால் திரும்ப தேவனிடத்திலே வருகிறவர்களை தேவன் திரும்ப கட்டி அரவணைத்து அவர்களை எல்லாம் அழுக்க மர அவர்களை கழுவி சுத்தமாக்கி அவர்களை மட்டாய் தண்டிக்கிறாரு. சில இடங்களில் வெகுவாய் தண்டித்து சாவுக்கு ஒப்புக்கூடாதபடி அவர்களை கொண்டு வரார். ஆனால் இந்த சவுல் ரொம்ப பிடிவாதமான ஒரு மனிதனாய் இருந்தவரை
கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் உள்ளவராக மாற்றார். அதனால தான் பவுலை குறித்து அநேகர் பேசுவார்கள். இந்த பூமியில் பவுலை குறித்து அநேகர் சொல்லலாம். ஆனால் பவுல் வாழ்க்கையை போய் பார்த்தால் தெரியும், பவுல் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்தவரே கிடையாது. என்றைக்கு பவுல் ரட்சிக்கப்பட்டாரோ அவர் மரண நாள் பரியந்தமும் கர்த்தரோடவே இருந்தார். அவருடைய கடைசி காலத்தில் அவர் தலையை எடுத்துட்டாங்க. அவர் தலையை எடுத்துட்டாங்க. கடைசி காலத்தில் அவர் தலை கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார். அது மரண நாள், அது கர்த்தர் வைத்திருந்த நாள் சொல்லிட்டு. அது எப்படி இருக்கும்? அப்படி எடுக்கும்போது சிலர் இப்படி வச்சு இப்படி அத்தினே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படிலாம் இல்லை. அவரை வெட்டுவதற்கு முன்பதாக தேவன் அவரை எடுத்து, அவரை வெட்டுவதை அவரை பார்க்கும்படி வைத்து எடுத்துக்கொண்ட தேவன். புரியலையா? புரிஞ்சுது, பரவாயில்ல. அதான் காது உள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் அநேக தரம் எழுதி வச்சிருக்கிறார். சுவிசேஷத்தில் எழுதியிருக்காரு, ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிகமாக எழுதியிருக்கிறார். காது உள்ளவன் கேட்க கடவன். ஏன் அது உள்ள போயிருச்சுன்னா, அது உள்ள போயிருச்சுன்னா ஏற்கனவே உள்ள போயிருக்கிற நஞ்செல்லாம் அது எடுத்துடும். வேற எதுவுமே நஞ்சை, நமக்குள்ள இருக்கிற நஞ்சுகளை எடுக்க முடியாது. வேறே வார்த்தைகள், வேறே சத்தங்கள், வேறே காட்சிகள், வேறே எண்ணங்கள், வேறே சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கிறத கிறிஸ்துக்குள்ள வேறு ஊன்ற வேண்டியவைகளுக்கு பதிலாக தேவனற்றவைகளிலே வேரூன்றி இருக்கிறவைகளிலே இருந்து வெளியே எடுத்துரும், வெளியே எடுத்துரும். அதனால தான் ஏசப்பா சொல்றாரு பிரசங்கத்தில், காது உள்ளவன் கேட்க கடவன். அதான் காது உள்ளவள் கேட்க கடவள் என்று கர்த்தர் சொல்றது. இப்போ பவுலுக்கு முதல்ல சொல்லிடுறாரு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே, அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று, எவ்வளவாய் பாடுபட வேண்டும். இவ்வளவு லிஸ்ட்டு இப்போ நம்ம இடையில பார்த்ததெல்லாம் இதெல்லாம் பார்த்ததெல்லாம் மறுபடியும் கடைசியாக ஒரு தடவை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம் பாருங்க. 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் பலவீனரான போது எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். கனவீனனா என்ன தெரியுமா? ராஜ மரியாதை. கனவீனனா ராஜ மரியாதை. என்ன மரியாதை? ராஜ மரியாதை. பவுலை போல ஒரு சிறந்த ஊழியக்காரரை பார்க்கவே பூமியில் பார்க்க முடியாது. கர்த்தருக்கு அப்புறம் தான் எல்லாருமே, ஏசப்பாவுக்கு அப்புறம் தான். ஆனால் அவரை போல புறஜாதிகள் மத்தியில் செய்த ஊழியத்தை வேற யாராலையும் செய்யவே முடியாது. அவர் சொல்லுகிறார், நான் பலவீனனாக இருந்தபோது எங்களுக்கு வந்த கனவீனனா அவ்வளவு கேவலமாக நடத்தப்பட்டார், அவ்வளோ அற்பமாக நடத்தப்பட்டார். அவ்வளோ அற்பமாக பவுலை போல நிறைய பாஷைகளை பேசக்கூடிய ஊழியக்காரர் அக்காலகட்டத்தில் வேறு யாருமே கிடையாது. ஒரு படித்த ஊழியக்காரர் மட்டும் அந்த முகமது அவர்கிட்ட கிடையாது. ஆனால் கிறிஸ்துவ இடத்துல படித்தது தான் அதிகம். அதனால தான் நான் படித்தது கொண்டது எல்லாம் குப்பையும் நஷ்டமாக நான் எண்ணுகிறேன். என் தாளந்து திறமை இதெல்லாம் குப்பை நஷ்டம் என்று கிறிஸ்துவுக்காக இதையெல்லாம் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். எனக்கு அவர் நியமித்த ஓட்டத்தில் பந்தயத்தில் நான் அவரோடு கூட ஓடுகிறேன், என்னை நடத்துகிறவரோடு கூட ஓடுகிறேன் என்று. அவரை அவ்வளவு அவமரியாதையாக, அவ்வளவு கேவலமாக அவரை மனிதர்கள், அவருடைய யார் என்றால் அவருடைய உறவினர்கள், அவருக்கு வேண்டியவர்கள், அவருடைய குடும்பத்தார்கள், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அது வருஷம் சொல்கிறார். அவர் பலவீனராக இருந்தபோது எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதனாலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியினமாய் பேசுகிறேன். என்னவாய் பேசுகிறேன்? புத்தியினமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். இதில் ஏதாவது ஒன்று நம்மளதில் இருக்கா? என்ன உள்பட ஒருத்தரில் இதில் ஏதாவது ஒன்று இருக்குதா?
இந்த கனவீனன்றது வேணால் ஏற்றுக்கொள்கிறேன். வேற ஏதாவது இருக்குதா? ஒன்று கூட கிடையாது. 24 யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். அதான் சொன்னார், சுளீர்னு அந்த இதில் ஒரு சதை தனியாக எடுத்துரும். அந்த மாதிரி 39 அடி, ஒரு அடி அடிக்கும் போதே கிறிஸ்துவ மறுதளிச்சிருவோம். ஒரு அடி கொடுக்கும் போதே என்ன செய்திருவோம்? கிறிஸ்துவ மறுதல். எனக்கு ஏன் இது நான் இன்னைக்கு எங்கேயோ வேற லெவலில் இருந்திருப்பேன், அங்கே இருந்திருப்பேன், இங்கே இருந்திருப்பேன், நான் இப்படி வியாபாரம் பண்ணி சம்பாரிச்சிருப்பேன், இப்படி சம்பாரிச்சிருப்பேன், இப்படி தொழில் செஞ்சு சம்பாரிச்சிருப்பேன், இப்படி வேலை சம்பாரி எங்கேயோ நான் வேற மாதிரி இருந்திருப்பேன். இவருக்கு எதுக்கு நான் என் வாழ்க்கையை கொடுத்து, இவருக்காக நான் ஏன் வந்து, இவர் என்னவோ என்ன குதிரையில் வந்தவனை கீழே தள்ளி, என்னை கீழே தள்ளி என்ன பண்ணி என்னை துன்பப்படுத்துகிற உன் இயேசு நானே என்ன உன் பிள்ளை அவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான்னா அது யாரை துன்பப்படுத்தினது? இன்றைக்கும் அதே தான் சத்தியம். அவருடைய பிள்ளைகளை எவ்வளோக்கு அவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துகிறோமோ, கனவீனமாக நடத்துகிறோமோ, அற்பமாக நடத்துகிறோமோ, கேவலமாக நடத்துகிறோமோ, கேவலமான வார்த்தைகளால் நடத்துகிறோமோ, கோல் மூட்டி நடத்துகிறோமோ, பேசி வச்சு நடத்துகிறோமோ, இது எல்லாம் யாரை துன்பப்படுத்துவது? வார்த்தை என்கிற பட்டயத்தினாலே குன்று குவிக்கிற காரியங்கள் எல்லாம் யாரை குறிவைக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிவைக்கிறது. அவரை குறி வச்சா நடக்குமா? நடக்குமா? அன்றைக்கு சவுல், அந்த பழைய சவுல் பிசாசின் வார்த்தையை கேட்டு அவன் தாவீதை கொன்றுவிட்டால் தேவ சித்தத்தை கொன்று விடுவதாக எண்ணினான். பூமியிலே தேவனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவன் வச்சிருக்கிற சித்தத்தை ஒருவராலும் அழிக்க முடியாது. அது தேவனை அழிக்கிற மாதிரி. அது தேவனை யாராவது அழிக்க முடியுமா? அழிக்கவே முடியாது. அப்போ அவன் கண் சொருகி போன குருடனாய் சவுல், பழைய ஏற்பாட்டின் சவுல், சாத்தான் சொல்றதையும் சாத்தான் மனுஷர் சொல்வதையும் கேட்டு 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 அவனுக்கு நன்றாய் தெரியும் தாவீதை சிங்காசனத்தில் உட்கார வச்சிருவார்னு. இன்னும் ஒரு ஆமேன் இல்லை. தாவீதை தேவன் நியமித்து வைத்திருக்கிற அவனுடைய சிங்காசனத்தில் உட்கார வச்சிருவாரு என்பது அவனுக்கு மிக நன்றாக தெரியும். அவனை தேவன் புறம்பே தள்ளிட்டார். தேவ வார்த்தையின்படி அவன் செய்யாததுனால தேவன் அவனை புறம்பே தள்ளினார். அவன் ராஜ்யபாரத்தின் 2ஆம் வருடத்தில் பிறகால அவன் 22 ஆண்டு காலம் அவன் இருந்தான். புறம்பே தள்ளின உடனே அவன் சீட்டை விட்டு போயிடல. அவன் இருந்தான், ராஜாவாக தான் இருந்தான். ஆனால் ராஜ்யத்தை ஆளலை. இதை கேட்கிறவர்கள் பலர் இருப்பார்கள். தாவீது செய்த குற்றம் என்ன? தாவீது செய்த குற்றம் என்ன? சவுலுக்கும் சவுல் குடும்பத்துக்கும் அவனை சேர்ந்தவனுக்கு தாவீது செய்த குற்றம் என்ன? ஒரு குற்றமும் தாவீது செய்யல. சொன்னார் இல்லையா, கோலியாத்திடமிருந்து கத்தராலே யாரை மீட்டெடுத்தான் தாவீது? சின்ன வயதிலே மீட்டெடுத்தான் தாவீது. யாரை? சவுலையும் சவுலை சேர்ந்த ஜனங்களையும் லட்சோப லட்ச இஸ்ரவேல் யூத ஜனங்களை மீட்டெடுத்தான். ஏன்னா கோலியாத்து சொல்றான், நான் என்னை வீழ்த்தினா நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமை, என்னை வீழ்த்தல, நீங்க யாரும் வரல, எங்கிட்ட ஃபைட்டுக்கு வரல, அவ்வளோ பேரும் இங்க வந்துடணும், அவ்வளோ பேரும் அடிமைகள், காலத்துக்கும் அடிமைகள் என்று. காலத்துக்கும் இஸ்ரவேல் ஜனம் அடிமையாய் போயிடக்கூடாது. சாத்தானுக்கும் சாத்தானாகி அந்த கோலியாத்துக்கு அடிமையாய் அவன் ஜனத்துக்கு பெலிஸ்தருக்கு போயிடவே கூடாது. பெலிஸ்தர்கள் சதா காலத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள். அமிலேக்கியர்களும் இந்த பெலிஸ்தர்களும் காலமாய் சத்துருக்கள். அதனாலே தேவன் சொன்ன தேவன் தான் காப்பாற்றணும் நினைச்சு தாவீதின் மூலமாகத்தான் காப்பாற்றினார். தாவீதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். இன்னைக்கு நமக்கும் அதே இதுதான். தாவீதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். தன் தகப்பன் பேச்சை தட்டாதவன் யாரு? தாவீது. ஈசாயின் குடும்பத்தின் கடைசி மகன். அவங்களால ரொம்ப அன்பாக நடத்தப்பட்டவனே கிடையாது. தன் சகோதரர்களாலும் அன்பாக நடத்தப்பட்டவனே கிடையாது. அற்பமாக நடத்தப்பட்டவன், கேவலமாக நடத்தப்பட்டவன், ஒரு பொருட்டாக எண்ணப்படாதவன் தாவீது. அவன் கிடக்கிறான் அப்படின்னு இருந்தவன். ஆனாலும் அவன் தகப்பன் பேச்சு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் சகோதரர்களை பார்க்க வந்த அவனை தேவன்தான் அப்படி அந்த ரூட்டில் கொண்டு வந்து
தாவீதுக்கு முதல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு. அற்புதமாக அதை பயன்படுத்தி கொண்டான் தாவீது. அநேகருக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுப்பார். சாத்தானும் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்குறான். பாவம் செய்வதற்கும், விபச்சாரம் செய்வதற்கும், வேசித்தனம் செய்வதற்கும், தோல்வியில் விழுவதற்கும், நஷ்டத்தில் விழுவதற்கும், இன்பத்திலும் கொஞ்ச காலம் தோன்றி மறைகிற இன்பத்திலேயே இரு, அந்த சந்தோஷத்திலேயே இரு. உன்னை வலுக்கட்டாயம் பண்ணுகிற காரியத்தில் நீ இழுப்புண்டு போ, உன் அழைப்பை மறந்து போ, உன் தெரிந்து கொள்ளுதலை மறந்து போ. உன் மூலமாய் தேவன் ரட்சிப்புக்குள்ள அநேகரை கொண்டு வருகிறதுக்காக முன் வைத்திருக்கிற காரியங்களிலே நீ கண் சொருகி போன குருடனாயிரு, பலவீனனாயிரு, சோர்வுள்ளவனாய் இரு, அக்கறையற்றவனாயிரு, தேவன் மேலே கசப்புள்ளவனாயிரு, தேவன் மேலே கசப்புள்ளவனாய் இரு, தேவனுடையவர்கள் மேலே கசப்புள்ளவனாய் வெறுப்புள்ளவனாயிரு என்று சாத்தான் அப்படி கொண்டு வரான். தாவீது தேவனையே தனக்கு கொடுத்த வேலை, ஆடு மேய்க்கிற வேலையை, தன் தகப்பன் கொடுத்த வேலையை பரலோக தகப்பனுக்கும் ஈசாய்க்கு முன்பாக உண்மையாய், அன்பாய், பாசமாய் நடந்து கொண்டவன், கீழ்ப்படிந்து நடந்து கொண்டவன், தேவனோடவே சஞ்சரித்து கொண்டவன். தேவன் அவனுக்கு அநேக தாளந்துகளை, பாடுகிற தாளந்துகள், பாடல்களை எழுதுகிற தாளந்துகள், அநேகவற்றை எங்கேருந்து பள்ளி சாலையில படித்தார் தாவீது? இல்லை, ஆடு மேய்க்கிற இடம் எங்கேயோ அந்த இடத்திலேயே தேவனுடைய பிரசன்னம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு தேவனுடைய இன்பத்தை அவன் அனுபவித்தான். தேவனோடு இருக்கிற இன்பத்தை அனுபவித்தான். கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன், கர்த்தருக்கு ஏற்ற ஒரு தாசன். எல்லா பிசாசு கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சுது, பிசாசின் மக்களுக்கும் தேவனுடைய பெயரை சொல்லி கொண்டு இந்த பூமியிலே திரிகிறவர்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் அவன் பச்சைபால் இடத்துல பாவம் செய்ததும் அதிலே செய்த தவறுக்கு மேலே தவறு செய்தது மட்டும்தான் தெரியும். ஆனால் அதிலிருந்து தாவீதை வெளியே கர்த்தர் கொண்டு வந்து அவனை மன்னித்து அதன் பிறகு தாவீது பாவம் செய்யவில்லை என்று தேவன் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அந்த தாவீது சவுல் குடும்பத்தை காப்பாத்தினான். தவுல் சொட நடுங்கிக்கிட்டு, தவுளும் அவனை சேர்ந்த பராக்கிரமசாலிகள் கோலியாத்துக்கு முன்னாடி கொலை நடுங்கிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடந்தாங்க. ஒருத்தரும் கோலியாத்துக்கு முன்னாடி போக முடியாம இருந்தாங்க. தாவீது காப்பாற்றினான். காலத்துக்கும் நன்றி உள்ளவங்களா இருக்கணுமா வேணாமா? அதை தானே சொன்னார் முதல்ல, நன்றி உள்ளவனாய் இருக்கணுமா வேணாமா? என்ன செஞ்சான் அதுக்கு பதிலாவன்? அப்போ தாவீதும் தாவீதின் மனுஷர்கள் தாவீதை குறித்து தப்பு தப்பா அவன் உனக்கு குறி வைக்கிறான், உனக்கு வேட்டு வைக்கிறான், உனக்கு தீமை செய்கிறான், உனக்கு அண்டர் கிரவுண்டு வேலை பண்ணுறான், உனக்கு அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்கிறவங்க பேச்சை கேட்குறியே சவுலே, சொல்கிறவங்க பேச்சை கேட்குறிய, நித்தமும் கேட்குறிய. உனக்கு அரசாங்கத்தை கொடுத்தாரு, உனக்கு அரசாங்கத்தை மக்களை நடத்துறதுக்கு கொடுத்தாரு. அதில் நீ கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்து நல்ல திட்டங்களை எல்லாம் நீ போட்டு மக்கள் வாழ்வு வளம் பெறத்துக்கான காரியத்தில் உன்னை ஈடுபடுத்தணும்னு சொன்னால் நீ அதை விட்டுட்டு உன் டார்கெட் எல்லாம் தாவீதும் தாவீதையே பின்தொடர்ந்து போகிற வேலையே நீ செய்றியே சவுலே என்று தேவன் பார்க்க மாட்டார். அதையே தான் 22 வருஷம் செஞ்சான். தன் வாழ்நாள் முழுசும் அத்தனை வருஷமும் தாவீதை கொன்று விட்டால் தேவன் தாவீதை கொண்டு இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறதை வெகு ஈஸியாக அழித்து விடலாம் என்று நினைத்தான். முடிவு என்ன ஆயிற்று? சவுலும் அவனை சேர்ந்தவர்களும், அவனுக்கு நல்ல மகன் யோனத்தான், அவனும் அந்த யுத்தத்திலே பெலிஸ்தர்களுக்கு முன்பாக மடிந்து போனார்கள். சரியாக சொல்ல வேண்டுமானால் சவுல் தற்கொலை செய்து கொண்டான். கத்தியை நடுவில் நெட்டு வச்சுட்டு அது மேலே எகிரி அது மேலே விழுந்து செத்து போனான். தற்கொலை செய்து கொண்டான். அதனால்தான் தாவீது அபிஷேகம் பட்டவர் மேல் கை வைக்கவே மாட்டேன், அவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். யாருக்கு விரோதமா? தாவீது சவுலுக்கு விரோதமாக அவனால தான் தாவீது காடு, மலை, குகை, பனி அன்று வருட கணக்கில் தன்னுடையவர்களோடு கூட பசி, பட்டினி, கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் இதன் மத்தியில் ஒருத்தன் ரொம்பவே தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னா அவனுக்கு கர்த்தர் சான்ஸ் கொடுக்கும்போது போட்டு தள்ளணுமா வேணாமா? ஆனால் சான்ஸ் கொடுக்குறாரு, போட்டு தள்ள மாட்டேன்றாரு. கர்த்தர் பார்க்குற இதுதான் எனக்கு பிரியமான தாவீது, நான் சான்ஸ் கொடுப்பேன், நீ அவனை போட்டு தள்ளுன்னு.
சான்ஸ் கொடுப்ப, நீ போடுறியா இல்லையான்னு பார்ப்பா, நீ போடக்கூடாதுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் தாவீது என்ன செய்யலை? போடலை. தாவீது போடலை. அதே போல தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சவுல் பவுலாக மாறின போது, பழைய சவுலாக இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை கொடூரமாக துன்புறுத்துகிறார், வேதனைக்குள்ள உட்படுத்துகிறார். எப்படியெல்லாம் தாறுமாறா நடக்கணுமோ அப்படியெல்லாம் சீரழிக்கிறார். யெகோவா தேவனைத்தான் நான் வழிபடுகிறேன், அவர் மேலே நான் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறேன். வேஸ்ட். கிறிஸ்து இல்லாதது வேஸ்ட். கிறிஸ்து இரட்சகரோடு இல்லாத எந்த உறவு முறையும் அங்கீகரிக்கப்படவே மாட்டாது. கிறிஸ்து இல்லாத ஐக்கியங்கள் அங்கீகரிக்கப்படவே மாட்டாது. இப்படி இருந்த சவுலை மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்க முடியாத சவுலாகிய இந்த பவுல் மாறுறாரு. சவுலை கர்த்தர் சொல்றாரு, உன் சாட்சியும் இதையும் இங்க இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உன்னை புறஜாதியான இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போறேன்றாரு. கர்த்தர் ஒரு பெரிய ஊழியத்தையும் அநேக திருச்சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு ஊழியத்தையும் நம்மை நாமே குறித்து பேசுவது கர்த்தருக்கு பார்வையில் உகந்ததே அல்ல. கர்த்தர் நம்மை குறித்து தேவன் சொல்லணும், அதுதான் உகந்தது. தேவன் பேசுவது தான் உகந்தது. தேவன் விரும்புகிறபடி எண்ணுகிறபடி நாம் செயல்படுவது தான் தேவனுக்கு பிரியம். உலகத்தின்படி ஓடுகிற ஓட்டத்தில் ஓடுறேன், அப்புறம் நான் அவருக்கு என்ன பண்ணணுமோ அப்போ நான் பண்ணுறேன் என்பது தேவனுக்கு பிரியமே கிடையாது. இங்கே சொல்லுகிறார் 21ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் இதில் 22ஆம் வசனம், அவர்கள் எபிரேயரா நானும் எபிரேயரன், அவர்கள் இஸ்ரவேலரா நானும் இஸ்ரவேலன், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா நானும் ஆபிரகாமின் சந்ததியான். 23, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன், ஏறக்குறைய 40 தரம், அதாவது 39 தடவை அடி, 5 தடவை அப்படி கொடுத்துருக்குது. ஒரு தடவை கொடுத்தாலே கிறிஸ்துவுக்கு ஆலயத்துக்கு வர்றதே நான் விட்டுறேன், கிறிஸ்து சொந்த ரட்சகர் என்பதையே விட்டுறேன், தெரியாத்தனமாக ஏற்றுக்கிட்டேன், தெரியாத்தனமாக ஆண்டவரை குறித்து படிச்சுட்டேன், தெரியாத்தனமாக ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், தெரியாத்தனமாக ஆண்டவர் வழியில் வந்துட்டேன், என் ஆளை விடுங்க என்று ஓடி வருவார்கள். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. அநேக விமர்சனங்களுக்குள்ளும், அநேக அவமானங்களுக்குள்ளும், அநேக பாடுகளுக்குள்ளும், அநேக உபத்திரவங்களுக்குள்ளும், அநேக கனவீனங்களுக்குள்ளும், அநேக காரி துப்புதலுக்குள்ளும், அநேக அவமரியாதைக்குள்ளும் நீங்கள் எல்லாராலையும் நடத்தப்படுவார்கள். எல்லாராலையும் இனஜன பந்துக்கள் யாரா இருந்தாலும், என்னென்ன வகை கேட்டகரியா இருந்தாலும், அத்தனை மனிதர்களாலும் மனுஷர்களாலும் ஸ்திரீகளாலும் புருஷராலும் கேவலமாக நடத்தப்படுவார்கள். இங்க அவர் சொல்றாரு, அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன். பார்த்தீங்களா, இந்த சூழ்நிலையிலும் தூங்குறீங்க பாருங்க, எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம். அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 40 தரம் 39 தடவை 5 தடம் அடிக்கப்பட்டவன், 3 தரம் மிலாறுகளினாலே அடிக்கப்பட்டவன், 1 தரம் கல்லறி உண்டவன். இதில் ஏதாவது ஒன்று இருக்கா? நம்மக்கிட்ட ஒன்று இருக்கா? இதில் ஏதாவது ஒன்று கிறிஸ்துவின் நான் இப்படி பாடுபட்டுட்டேன், நான் அப்படி பாடுபட்டுட்டேன், நான் பண்ணாததில்லை, நான் தேவனுக்காக செய்யாததில்லைன்னு அற்பையும் குப்பையுமா இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம், பெருமையில பேசுகிறோம். இங்கே பாருங்க, கற்பர் சேதத்தில் இருந்தேன், 3 தரம் கற்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு முழுதும் இருந்தேன், அநேக தரம் 26 தான் இருக்கிறதுல ஹைலைட், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். அவருடைய பிரயாணம்லாம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிரயாணம், கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்ற பிரயாணம், தேவன் வழி வகுத்த பிரயாணம், தேவன் அனுமதித்த பிரயாணம், தேவனோடு கூட இருந்த பிரயாணம். அந்த பிரயாணத்தில் ஆறுகளால் வந்த மோசங்களினாலும், எதனால் வந்த மோசம்? ஆறுகளினால் வந்த மோசங்களினாலும், கள்ளர்களினால் வந்த மோசங்களினாலும், என் சொந்த ஜனங்க, அதாவது சுய ஜனங்க, என் சொந்தக்காரங்க, என் சொந்தக்காரர்களால் வந்த மோசங்களினாலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும், கள்ள சகோதரர்கள், சபையில் வந்த
கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்களினாலும் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்தினாலும் 27 பிரயாசத்தினாலும் வருத்தத்தினாலும் அநேக முறை கண் விழிப்பு. கிறிஸ்துவோட இருக்கிற கண் விழிப்பு, மித்ததெல்லாம் பேயோட இருக்கிற கண் விழிப்பு, மித்ததெல்லாம் பேயோட இருக்கிற கண் விழிப்புகள் அதெல்லாம். ஆனா யாரோட இருந்து? கர்த்தரோட கூட இருந்த கண் விழிப்புனாலும், பசியினாலும், என்னன்னாலும் பசியினாலும், தாகத்தினாலும், அநேக முறை உபவாசத்தினாலும். சும்மா டப்பா உபவாசம். அநேகருடைய வாழ்க்கையில் என்ன உபவாசம்? டப்பா உபவாசம், ஒரு பொழுது உபவாசம், சுய ஆசைகளை நிறைவேற்றுகிற உபவாசங்கள், சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு எடுக்கிற உபவாசங்கள், தங்களை கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதமாய் தங்களை மாற்றிக்கொள்வதற்கு, கிறிஸ்து மாற்றுவதற்கு இடம் கொடுப்பதற்காக எடுக்கிற உபவாசங்கள் கிடையாது. உபவாசங்கள் கிடையாது. வெறும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிற உபவாசங்கள். தேவன் நம் வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்ற வேண்டுமானால் சொல்ல வேணாம். நாள் நெருங்குது. டிசம்பர் 31 வாக்குத்தத்த ஆராதனை, 31ஆம் தேதி 11 மணிக்கு ஆராதனை, 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்றைக்கு 25ஆம் தேதி காலை ஆராதனை. இவைகள் எல்லாம் பாருங்க, கிறிஸ்து வருவார், இருப்பார். எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. நாட்கள் எல்லாம் வரும், மாறும். மாறாத தேவனாலே மாற வேண்டியவைகள் எல்லாம் மாற்றி தேவன் அதை ஆசீர்வாதமாக்கி தருவார். பாடுகளும் உபத்திரவங்களும் நாம் சம்பாதித்ததாய் ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் தேவன் அனுமதித்த உபவாத்திரங்களும் துன்பங்களும் பாடுகளும் நம்மை கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக பழைய தப்பிதங்களை செய்யாதபடி, புதிய தப்பிதங்களை செய்யாதபடி கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக நிலை நிற்க செய்ய போகிற, கடந்த கால நடந்து போகிற உபத்திரவங்கள் கர்த்தருக்கு மகிமையாக பயன்படுத்தும்படியாய் நம்மை உருவாக்குற சாதனங்கள், நம்மை உருவாக்குகிற கிறிஸ்துவுக்கு ஏற்ற பரிசுத்த பாத்திரங்களாக, கிறிஸ்துவுக்கு ஏற்ற உத்தமம் நீதியான வல்லமையான பாத்திரங்களாக. அப்பதான் வெண்கல கதவும் இருப்பு தாழ்பால் போல இருப்போம். வெண்கல கதவு போல உருவாக்குற தேவன், இருப்பு தூணை போல உருவாக்குற இந்த பாதைகளில் தான் உருவாக்குற தேவன். இப்படி தான் பவுலை உருவாக்கினார். இப்படி தான் பவுலை உருவாக்கினார். பவுல் சொல்றார், பிரயாசத்தினாலும் வருத்தத்தினாலும் அநேக முறை கண் விழிப்பினாலும் பசியினாலும் தாகத்தினாலும் அநேக முறை உபவாசத்தினாலும் குளிர்களினாலும் நிர்வாணத்தினாலும். எதனாலும்? நிர்வாணத்தினாலும். எவ்வளவு பாடுபட்டது தான். இன்னொரு இடத்துல இது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எந்த புருஷனாவது, எந்த ஸ்திரீயாவது, எந்த தாயாவது, எந்த தகப்பனாவது, எந்த மகனாவது, எந்த மகளாவது, எவனாவது என்னை பிரிக்கவே முடியாது என்ற பிடிவாதம். சாத்தானாவது, சாத்தானின் மனுஷராவது, உலகத்தின் இன்பமாவது, சிற்றின்பமாவது, என்ன வகையிலோ இன்பமோ, தொலைஞ்சு போகிற இன்பமோ, அழிஞ்சு போகிற இன்பமாக இருக்கட்டும், எவைகளாக இருக்கட்டும், என் கண்களுக்கு எந்த கவர்ச்சிகளாக இருக்கட்டும், என்னை இழுத்து கொண்டு போகிற பாதாளத்தில் தள்ளுற செல்போன்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் அவைகள் எல்லாம் அது என்னை பிரிக்க ஒட்டாது. அதனோடு கூட அவர் இல்லை, பிரிக்க ஒட்டாது. கிறிஸ்துவோடு விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த அன்பு. இதை தான் பவுல் வேதத்தில் தேவனுடைய ஆவினாலே எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். பவுல் மூலமாய் ஆயிரக்கணக்கான ஆயிரமான சபைகளை ஏற்படுத்தினார். ஒன்றல்ல, ரெண்டல்ல. அந்த பவுல் மூலம்தான் ஆயிரக்கணக்கான சபைகளை ஏற்படுத்தினார். அநேக இடங்களில், அநேக பகுதிகளில் கிறிஸ்துவை குறித்து அறிவித்து லட்ச ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள புறஜாதியர்களை ரட்சிக்கிற பாத்திரமாக கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார். இந்த ஒருவரை பற்றியே பேசுங்க, இந்த ஒருவரை பற்றியே கிறிஸ்து வர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறதுக்காக எழுதலை. அவரை போலவே அநேகரை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதுபோல் கப்பல் சேதத்தில் போவீங்க, இதுபோல் நீங்கள் எல்லாம் அவருக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நடக்கும். அப்படி இல்லை, அவர் வாழ்க்கையில் அப்படி நடந்தது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னென்னலாம் அவர் அனுமதித்திருக்கிறாரோ, அவர் அனுமதிக்கிற காரியத்தில் அவர் கூட இருப்பார். கிறிஸ்து ஒருவரை தெரிந்து கொண்டு ஒருவரை சிருஷ்டிக்கும் போது எந்த தகப்பனையும் தாயும் எந்த மகனையும் மகளையும் நம்பி படைக்கலை.
அவரை நம்பி யார? அவரை நம்பி தான் அவருடைய பிள்ளைகளை சிருஷ்டித்திருக்கிறார். நாம் பார்த்துக்குவோம் உன்னை அற்பமா என்னாலும், உன்னை கவனிக்காம போனாலும், உனக்கு ஒத்தாசை பண்ணாட்டிலும், உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டாலும், எத்தனை உதாசீனமாய் கீழ்த்தரமாய் நடத்தினாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன்னா இந்த பாதையில் கிறிஸ்து நமக்கு முன்பாக நடந்து சென்று வெற்றி சிறந்தவர். அவருக்கு தெரியும் இந்த கஷ்ட நஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், பசி, துக்கம், இல்லாமைகள், வியாதிகள், படுக்கைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே, தவறுனது இடர்னது எல்லாமே அவருக்கு தெரியும். அதிலிருந்து மீட்டு ரட்சிக்கிற ரட்சகர் தான் 25ஆம் தேதி பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறோம். வாங்க கோட்டு சூட்டு எடுத்துக்கலாம், வாங்க விலை உயர்ந்த இதுகள்லாம் போகலாம், ஆங்க அதில் அல்ல, அது அல்ல, அதுவும் இல்லை, அதை முக்கியத்துவப்படுத்தி அல்ல. கிறிஸ்துவை நமக்காக, தகுதியற்ற நமக்காக பிறந்த கிறிஸ்துவை கொண்டாடுகிற மாதம்தான் இந்த மாதம். கிறிஸ்மஸ் காலங்கள் அநேக இடங்களில் யோகோபித்து அதை குறித்து கொண்டாடுகிறது ஒரு வெளியரங்கமான காரியம். உள்ளானபடி கிறிஸ்து எனக்குள்ளே பிறந்திருக்கிறது தான் நல்லது. இருந்தால் என்னுடைய அன்பு மாய்மாலம் உள்ளதாய் இருக்காது, என் அன்பு சுயநலம் உள்ளதாக இருக்காது, என் அன்பு சர்பத்தை சார்ந்ததாக இருக்காது, சர்பத்தின் சோடு இருக்கிற ஏவாள்களை சார்ந்ததாக இருக்காது, விழுந்து போன ஆதாமை சார்ந்ததாக இருக்காது, இரண்டாம் மாதமாகிய கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கும். நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைப்பு ரொம்ப முக்கியம், தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். அது மாறாதது, கொடுத்தவர் மாறாதவர், அது மாறாதது. அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக, பாத்திரவாட்டிகளாக கிறிஸ்துவுக்கு தன்னை கொடுத்தால் நம்ம எடுத்து கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். அவனா இவன், அவளா இவ என்று சொல்லும்படியாய் கர்த்தர் பார்க்க வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுதினம் டியூஸ்டே ப்ரேயர் மீட்டிங் உண்டு, உபவாச கூட்டம். உண்மையிலேயே நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு கூட்டம் அது. அதை இழந்து போகிறவர்கள் நினைத்து வருத்தப்படுறேன். ஆனால் அது ஆசீர்வாதமானது. 25ஆம் தேதி காலை 4 மணி என்று சொல்லப்பட்டிருந்தது. அது சிலருக்கு 5 மணிக்கு ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார்கள். நேரம் மட்டும் மாற்றப்படுது. அன்றைக்கு 24ஆம் தேதி 5 மணிக்கு, காலை 4 மணி என்று சொல்லப்பட்டது 5 மணி, மறந்துட வேண்டாம். 5 மணிக்கு காலை 25ஆம் தேதி காலை 5 மணிக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை நடைபெறும். 31ஆம் தேதி இரவு 11 மணிக்கு புது வருட ஆராதனை, திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அன்றைக்கு கர்த்தருக்கு ஏற்ற பாடல்கள் எல்லாமே இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் அதை நேர்த்தியாக நடத்துவார், நடத்தி ஆசீர்வதித்து புதிய ஆண்டுக்குள்ளே நுழையும்படி செய்வார் என்று நம்புகிறேன். கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும், இதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக சந்தித்து, தம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் சந்தித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இதற்கு எல்லாவற்றுக்காகவும் லைவில் கேட்கிறவர்களும் இதற்காக ஜெபித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, மகா கிருபையும் இரக்கமும் தயவுமாய் இந்த மிகுந்த ஒத்தாசைனாலே தூக்கி சுமந்து தாங்கி அபிஷேகத்தை நிறைத்து, உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைத்து, உம்முடைய வல்லமையினாலும் அக்கினினாலும் நிறைத்து, உம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் நிறைத்து, உம்முடைய மன்னிப்பின் கிருபையின் அன்பினாலே நிறைத்து இந்த ஆராதனையை நடத்தி கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனையை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் நியமித்திருக்கிற நன்மைக்குள்ளே, ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கிருபை செய்யும். குறைவுகளை எல்லாம் உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலே நிறைவாக்கும். உம்முடைய பிள்ளைகள் தவிக்கிற எல்லா தவிப்புகளையும், சஞ்சலங்களையும், வருத்தங்களையும், ஆண்டவரே வெக்கங்களையும் பாரங்களையும் நீக்கி போட்டு துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும்படி செய்து
ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட கிருபை செய்யும். எல்லா இக்கட்டுகளிலும் சிறையிருப்பிலிருந்தும் எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டு விடுவித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.